தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை முதலமைச்சரிடம் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. 3.5 ஆண்டுகளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன், உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் முதலமைச்சர் குறைந்தபட்சம் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு மணி நேரம் நேரடியாக கருத்துக்களை கேட்கக்கூடிய அந்த வேலைகளை செய்தால் அருமை சகோதரர் வேல்முருகன் வைத்திருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். முதலமைச்சரிடம் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் குறையாக இருந்தாலும் தொகுதி வளர்ச்சியாக இருந்தாலும் நேரடியாக சொல்ல முடியும். ஆனால் குறை சொல்வதை விட அதற்கான தீர்வை நான் சொல்லுகிறேன். முதலமைச்சர் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் 7 பேர் 8 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை ஒன்றாக அமர வைத்து ஒரு மணி நேரமாவது பேச வேண்டும். அப்படி பேசுறதுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும், முடியும். அதை முதலமைச்சர் செய்தால் இதை போன்ற ஆதங்கங்களை தவிர்க்கலாம். கடந்த சில எடுக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அந்த முன்னெடுப்பையும் தாண்டி இது நடந்திருக்கிறது. அப்புறம் அந்தந்த பகுதியை பொறுத்திருக்கிறது. ஊத்தங்கரையில் பெய்த மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னை முழுவதுமாக பிரச்சனையாக அவ்வளவு மழை ஊத்தங்கரையில் பெய்ஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட தண்ணி வடிஞ்சிருக்கு. ஊத்தங்கரையில் பெய்த மழை அவ்வளோ 51 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தாலும் கூட அது வடிஞ்சிருக்கு. அதே சென்னையில் பெஞ்சதுன்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் வடியாது. வடிகால்கள் இருக்கு, ஆனால் முழு கெப்பாசிட்டி இருக்க வாய்ப்பில்லை, செய்ய முடியாது. ஆனால் அந்தந்த பகுதியை பொறுத்து இருக்கு. மழை எங்கே எவ்வளோ மழை பெய்யுது அதை பொறுத்து இருக்கு. அதை பொறுத்து அரசு கடந்த கால வரலாறுகளை வச்சு கடந்த கால பாதிப்புகளை வச்சு பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த நிவாரணம் எல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேரவில்லை என்ற குறை மக்களிடத்தில் இருப்பது உண்மைதான். ஆனால் அதற்கான திட்டங்களை தீட்டி பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே நிவாரணம் செல்லும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும்.